அடியே கலைவாணி சரஸ்வதி அரமணி நந்தவனம் சென்று நல்ல நல்ல மரங்களை பொறுத்து பாதத்தை பொடி செய்து மன்னா தேவி மன்னா மல்லிகை முல்லை பாரிஜாத மலர் 1000 நிறங்களை கொண்டு என் திவ்ய பாதத்தை பணிந்ததனால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா பாதம் பணிந்ததால தேவியே மல்லிகை முல்லை பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து என் பாதத்தில் கொட்டி பட்டாடையால் துடைத்ததனால் இந்த படர்ந்த உலகத்தில் என்றும் சுகத்தோடு வாழ கடவாய். மன்னா அப்படியா இருந்தாலும் உங்க இடத்துல ஒரு வாய் வார்த்தை கேட்கவா? ஒரு வார்த்தை என்ன? கட்டிய கணவனை 1000 வார்த்தை கேட்கலாம். கேளடி கேள். கேட்கவா? மன்னா என்னனையோ என அழைத்தா அரண்மனையில் 1000 தாதிகளோடு உலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது எதற்காக உன்னை வரவழைத்தேன் தெரியுமா?
அன்னை சரஸ்வதி எதற்காக அன்போடு ஆசையோடும் அரவணைப்போடும் உன்னை எதற்காக அழைத்தேன்னு தெரியுமா? எதற்கு மன்னா? அடியே நாயகி கட்சி பிடிக்காதீங்களா டேய்? ஏன்டா எத்தனை பேர் இருக்கிறாங்க சர்க்காரு முட்டுக்கல்ல? எதுக்கு ஏன்னா நீங்க பாட்டி வந்தீங்க லவுக்கு லவுக்குன்னு கட்டி பிடிக்கிறீங்க. ஏன் பொண்டாட்டி அப்படிங்க. டேய் டேய் ஐயோ! என் மனைவி நான் கட்டி பிடிப்பேன், அவளை எங்க வேணாலும் தூக்கிட்டு போவேன். ஏண்டி, நான் கட்டிய கணவன் பக்கத்துல இருக்கும்போது ஏண்டி யாருன்னு தெரியாம இனி அவனோட சேர்ந்து போய் யாருன்னு சொன்னா கேட்பாங்களா? இவனாச்சும் நாடுதான் ஏத்துக்குமா? இல்ல சொன்ன வார்த்தைய கிட்ட நிக்கிறேன். அதான் பொம்பளை அடிக்கிறோம். அவத்தான் சொல்றான்னா நான் கணவன் கூட இருக்கும்போது அவளோடு கட்டி பிடிக்கலாமா? பிடிக்க கூடாது தானே? ஏன்டா இப்பதான் நீ பிடிச்சு விடுற. காலையில நான் கட்டி பிடிப்பேன். அப்ப எதுக்கு பிடிப்பேன்? நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டி சொல்ற வரைக்கும் கட்டி பிடிச்ச நீ இல்ல. யார பாத்திரி அந்த வார்த்தை கேக்குற? தோள உரிச்சு பாரு அதையே நான் அடிச்ச அடியில முதல் சொல்ற வார்த்தை விட்டுட்டா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? கட்டண புருஷன் தான் இருக்கிறாங்க. அப்படித்தான் இப்ப உன் பேச்சு நோக்கி போனா என் பணத்தை அப்படித்தான் போகும். ஆமா தேவி அப்படியாக இருந்தாலும் என்னது ஆண்டாடும் தினத்திலே சென்று உலகத்திலே 84 லட்சம் ஜீவபேதங்களையும் படைக்கக்கூடிய வேலை எனக்கு அன்னாடும். இன்றைய தினத்துல எனக்கு ஒரு ஆசை. உன்னை கண்ட உடனே எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? அடியே என்னடா அவுக்குற? இது என்னது? இது தலைமாரி. இது யாருக்கு? இது உன் பொண்டாட்டிக்கு. அது அது உங்களுக்கு. ஒரு தலைவாணி இருந்தா போது, 2 தலைவாணி நிக்கிறேன். ஒண்ணு போதுமா? சரி படுத்து பண்ணுங்க. படுத்து பண்ணுங்க. என் பொண்டாட்டியோட நான் படுத்தும் பண்ணுவேன், என்ன வேணாலும் செய்வேன். என்ன சொல்லுவேன்? உன்னை புடிச்சு வைக்க போறேன். என்ன சொல்லுவேன்? என் பொண்டாட்டி தானே, நான் கிட்ட வந்தல போய் படுக்கலாமா? படுக்கூடாது. படுத்தது தப்பு. அவளை கண்டா கூட கிளிக்கலாமா? கிளிக்கூடாது. வாடி ஏய் எல்லாம் மாடி தாப்பு சுத்தமா கிட்ட தூங்க வேண்டாம். தூங்குறியா? ரெண்டு முட்டையில ஒரு முட்டை உடஞ்சி போச்சு. கூட முடியாது போ. அப்படியாக இருந்தாலும் சொல்லவா? சரி சொல்லு.
அடியே மாறாப்பு சிலைக்குள்ள 12 விளையாடுது. மானம் பிடித்தது போது மங்கை குறிப்பி அடியே எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ஆசை தீர்ப்போம். இருந்தாலும் இன்னைக்கு நாம 2 பேரும் உல்லாசமா பஞ்சனையில படுத்து நீ உம்மா நானும் அப்படி இருந்தாலும் நாம பஞ்சனையில் படுத்திருக்கின்ற பொழுது ஏய் தேவி உறங்குவோம். சற்று நேரம் படுத்து உறங்கலாம். ஒரு பஞ்சனை எடுத்துவாங்க. ஏய் சைஷா பண்றா தன்னை உனக்கு தூங்காத கண்ணுக்கெல்லாம் அடிக்குதுங்க. உனக்கு துரும்பு கொண்டு நம்ம ஐயா இரண்டு பேரும் பஞ்சனையில் படுத்து உறங்குகின்ற பொழுது தேவி நடந்த விவரணங்கள் என்ன தெரியுமா? அடியே தேவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருமே யாரா இருந்தாலும் பகல்ல நித்திரை ஆகக்கூடாது என்று சொல்லி தேவர்கள் முறை அல்லவா? அறியாத புத்தியா தெரியாம இப்ப பஞ்சனையில் பகலிலே படுத்து உறங்கிய காரணத்தினால் என்ன நடந்தது தெரியுமா? இந்த சத்திய லோகத்தை யாரோ தெரியவில்லை, அந்த கனவுல யாரென்று தெரியவில்லை, அரக்க குணத்தோடு இரக்கமில்லாத நெஞ்சோடு கருத்த மேனி வெறுத்த உருவம் அகன்ற மார்போடு உன்னையும் என்னையும் இரண்டு பேரையும் நம்ம நாட்டை விட்டு கடத்துவது போல் கனவு வந்து கண்டே
சரி. அதனால நீங்க எதுக்கு அஞ்ச வேண்டாம். அரண்மனையில இருப்போம். நம்மளை தேடி யாராச்சும் வருகிறார் என்று அம்மா பகலிலே கண்ட கனவை படிக்காதுன்னு சொல்கின்றார். அன்றைய தினத்திலே அமராவதி பொன்னுலோகம் என்று சொல்லக்கூடிய இந்த பொன்னுலோகத்துல தேவர்கள் எல்லாம் முறையிட்டோம். சேர்ந்து 33 கோடி தேவர்கள் 46 ரிஷிகள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த தேவர்கள் யாருமே பகலிலும் கூடாது, ஒரு உடம்புல ஆடை ஆவரணம் இல்லாம குளிக்க கூடாது. அப்படி இருந்தாலும் இப்படி எல்லாம் நிறுவனத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நீதி நேர்மையோடு பேசினோம் பாரா சபையில. அதனால அறியாத புத்தியால என் தலைக்கு காமம் ஏறிய காரணத்தினால் உன்னோடு பகலிலே 2 பேரும் படுத்து உறங்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, காவேரிய நீந்தலாம், மேல இருக்கக்கூடிய கரிய துடைக்கலாம், விதியை துடைப்பது வேந்தனாலே முடியாதான். அதனால வருகின்ற விதி வந்தா வேறொன்றா நடக்க போகிறது. ஆவுகின்ற காலம் வந்தால் ஆணையை பூனை வெல்லுமா, போவுகின்ற காலம் வந்தால் புலி கண்ணை காகம் குத்துமா. இருந்தாலும் நம்ம அரண்மனையில் பஞ்சனையில் இருப்போம். யார் வந்தாலும் சரி, நம்ம விதி என்னவோ அது நடப்பது நன்மைக்காகவே இருக்கு. நீங்க உள்ள போய் படுத்து போகலாம். சரஸ்வதி உல்லாசமாக இருக்க பஞ்சனையில் அதே சமயத்தில் கைலையிலே 10 ரூபாய் ஆண்டு கைலாச சபை அவர்கள் மற்றும்